கார்ப்பரேட் அப்படிங்கிற வார்த்தை சொல்றப்ப கார்ப்பரேட் முதலைகள்ங்கிற வார்த்தை தான் நம்ம எல்லாருக்கும் நினைப்புக்கு வரும். காரணம், இந்திய வங்கிகள்லயே பல கோடி ரூபாய்க்கு மேல கடன்கிற பேர்ல வாங்கி திருப்பி கட்டாம தைரியமா பொழுதுபோக்குக்காக கிரிக்கெட் பார்க்க வரவங்களும் இருந்துட்டு தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம கம்பெனிங்கிற பேர்ல நம்ம நாட்டோட கனிம வளங்களை எல்லாத்தையும் அழிச்சு சுரண்டி அதை காசா மாத்துறவங்களும் இருந்துட்டு தான் இருக்காங்க. ஆனா இந்த கார்ப்பரேட் காரங்களுக்கு எல்லாருக்கும் விதிவிலக்காதான் ஒருத்தர் முதலா பிறந்து வந்தாரு. அவர் தான் ஜம்செட்ஜி டாடா. 1839 மார்ச் 3ஆம் தேதி இவர் பிறந்தாரு. டாடா குடும்பத்தோட தலைவரும் அவர் தான். இப்ப இருக்க டாடா நிறுவனத்தோட தந்தையா முதலா உருவானவர் அவர் தான். ஒரு அகதியா இந்திய நாட்டுக்குள்ள வந்து தான் வம்சாவளி தொழிலான புரோகிதர்கள் தொழிலை விட்டுட்டு இவர் ஒரு புது பாதையை தேர்ந்தெடுத்து தற்போது இந்திய நாட்டின் தொழில்துறையின் தந்தைன்னு போற்ற பெறுபவர் தான் இந்த ரம்செட்ஜி டாடா. அதாவது ரத்தன் டாட்டாவோட அப்பா தான் இவர். தொழிலதிபர்கள் எல்லாமே தனக்கான ஒரு பாதையை அமைச்சுக்கிட்டு சுயநலமா தன்னோட வம்சாவளி லாபத்தை மட்டுமே நோக்கமா கொண்டிருந்தாங்க. அந்த காரணத்தினால பணம் ஒரு குறிப்பிட்ட வர்க்கத்துக்கு மட்டுமே போய் சேரவும் ஆரம்பிச்சது. ஆனா ராம்செட்ஜியோட கொள்கை என்னன்னா, எப்பயுமே கம்பெனிக்காரங்க தனக்காக மட்டுமே பணம் சம்பாதிக்க கூடாது, தன்னை சார்ந்து உழைக்கிற தொழிலாளிகளுக்காகவும் நாம எந்த நாட்டுல பிறந்தோமோ அந்த நாட்டுக்காகவும் தான் உழைக்கணும்னு சொல்லியிருக்காரு. அதுக்கேத்தாப்ல அத நிஜ வாழ்க்கையில அப்ளையும் பண்ண ஆரம்பிச்சாரு. 1800 காலகட்டத்துல ஈரான்ல முஸ்லிம்களோட எண்ணிக்கை அதிகமாக ஆரம்பிச்சது. இதன் காரணத்தினால பார்சி இனமும் இந்தியாவுக்கும் சைனாக்கும் அகதிகளா வர ஆரம்பிச்சாங்க. அதுல இந்தியாவுக்கு அகதிகளா வந்தவங்க தான் இந்த டாடா வம்சாவளிகள். இவங்க குடும்ப தொழிலான அர்ச்சகர்கள் வேலையை இவர் பார்க்க தவறிட்டாரு. காரணம், குடும்பமே அர்ச்சகர் வேலையில இருந்ததுனால அதன் மேல இவருக்கு ஒரு வெறுப்பு வந்தது. அதனால தனக்குன்னு ஒரு பாதையை தேர்ந்தெடுத்தாரு. நாம வேற வழியில முயற்சி செய்யணும்னு ஆசைப்பட்டாரு. ஆங்கிலத்தை விருப்ப பாடமா தேர்வு செஞ்சு ரொம்ப ஆர்வமா படிக்கவும் ஆரம்பிச்சாரு. 14 வயதிலேயே இப்ப இருக்கிற மும்பைல கிரீன் ஸ்காலர் அப்படிங்கிற தொழில்நுட்பம் பட்டம் பெற்றிருந்தாரு. அதுக்கப்புறமா அவர் தன் தந்தையோட சேர்ந்து தொழில் தொடங்க ஆரம்பிச்சாரு. அவர் ஏற்றுமதி இறக்குமதியில ரொம்ப விருப்பம் கொண்டிருந்தாரு. அது எதிர்பார்க்காத அளவுக்கு லாபமும் தர ஆரம்பிச்சது. 18 வயசுல ஹாங்காங்ல போய் தொழில் செய்ய ஆரம்பிச்சாரு. எதிர்பார்க்காத அளவுக்கு சைனால லாபம் சம்பாதிக்க ஆரம்பிச்சோன்னு இந்தியா, சைனா, ஜப்பான் அந்த மாதிரி தன்னோட எல்லைகளை விரிவுபடுத்திக்கிட்டே ஆசிய கண்டம் முழுசுமே தன்னோட சாம்ராஜ்யத்தால ஆக்கிரமிச்சிருந்தாரு. ஆசிய கண்டத்துல லாபம் பார்த்த பிறகு ஐரோப்பா கண்டத்துல காலடி எடுத்து வச்சாரு. ஆனா ஐரோப்பா கண்டத்துல அவர் எதிர்பார்த்த அளவுக்கு அவரால் லாபம் ஈட்ட முடியல. பெரும் நஷ்டம் உள்ளானது. அதுக்கப்புறம் லண்டன்லயும் தன்னோட காலடியை எடுத்து வச்சாரு. அங்க தனக்காக ஒரு டாடா வங்கியையும் நிறுவனாரு. ஆனா அது தோல்வியில முடிஞ்சது. ஆசியால சம்பாரிச்ச எல்லா காசும் ஐரோப்பாலையும் லண்டன்லயும் முழுமையா இழந்துட்டாரு. கிட்டத்தட்ட 21,000 பணம் மட்டுமே அவர் கைவசம் மிச்சம் இருந்தது. அதை வச்சுதான் மீண்டும் தொழில் செய்ய ஆரம்பிச்சாரு. 1868 காலகட்டத்துல அவர் ஜவுளி கடை தொடங்கினாரு. தனக்கு கீழே வேலை பார்க்கிற எல்லா தொழிலாளிகளுக்கும் அவர் பென்ஷன், மருத்துவ வசதி எல்லாத்தையுமே அறிமுகப்படுத்தினாரு. கிட்டத்தட்ட கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கு ஈக்குவலா தன்னோட பிரைவேட் எம்ப்ளாய்க்கும் சம்பளம் கொடுக்க ஆரம்பிச்சாரு. பணத்தை தாண்டிய உறவை அவர் தான் முதல்ல ஏற்படுத்தி இருந்தாரு. அவர் மகன் ரத்தன் டாட்டாவை முதலா தான் கம்பெனியில இருக்கிறதுலே அடிமட்ட வேலைக்கு சேர்த்திருந்தாரு. இது யாருமே எதிர்பார்க்காத ஒன்னா இருந்தது. காரணம், அவரை வெளிநாட்டுல போய் படிக்க வச்சுட்டு மீண்டும் இந்தியாவுக்கு வந்த கையோட தன்னோட நிறுவனத்திலே இருக்கிற அடிமட்ட வேலையை தான் முதலா அவர் கொடுத்தாரு. 3 மாதம் கீழ்மட்ட வேலையை பார்த்ததுக்கு அப்புறம் ரத்தன் டாட்டாவை தன்னோட கம்பெனியோட சேர்மேனா அறிவிச்சாரு. இவர் உயர்மட்ட படிப்பையும் படிச்சுட்டு கீழ்மட்டத்துல உள்ள தொழிலாளியோட கஷ்டத்தையும் புரிஞ்சுக்கிட்டவரு. இப்ப இவரால சேர்மன் பதவிக்கு தகுதி உள்ளவரா இருப்பாரு அப்படின்னு சொல்லி நியமிச்சாரு. ரத்தன் டாட்டாவோட வளர்ச்சிக்கு காரணம் எல்லாம் அவரோட அப்பாவோட இந்த வழிமுறைகள் தான். அவங்க அப்பாவோட ஒரே ஒரு கொள்கை என்னன்னா, எதையும் பணமா பார்க்காத, எல்லாத்தையும் மனசு அளவுல பாருன்னு சொல்லியிருந்தாரு. தொழிலாளிகளுக்கு உடம்பு முடியலன்னா பணத்தை தூக்கி வீசாத, அதுல பாதி பணத்தை கொடுத்துட்டு அன்பா 4 வார்த்தை பேசினாலே அவங்களுக்கு சரியா போயிருன்னு சொல்லியிருந்தாரு. ஜம்செட்ஜிக்கு 4 ஆசை இருந்தது. அது சொந்த மண்ணில் உருக்காலை தொடங்கணும், உயர்தர கல்வியை இலவசமா வழங்கணும், நட்சத்திர விடுதியை ஒண்ணு திறக்கணும், நீர் மின்சாரம் அமைக்கணும். இந்த 4 ஆசை தான் அவருக்கு இருந்தது. சுரங்கங்கள் எல்லாமே ஆங்கிலேயரோட கட்டுப்பாட்டுல இருந்தது. அதனால அவரோட முதல் கனவு நிறைவேறாமலே போனது. ஆனா அவர் ஆசைப்பட்டாப்புல உயர்தர கல்வியை இலவசமா வழங்க ஆரம்பிச்சாரு. இப்ப இருக்க பல தலைவர்கள் எல்லாமே இவரோட உயர்தர கல்வியில இலவசமா படிச்சவங்க தான். அவர் சம்பாதிச்ச எல்லா காசுமே இந்த டாடா ட்ரஸ்டுக்கே ஒப்படைச்சாரு. 3வது கொள்கையான உயர் ரக நட்சத்திர விடுதியையும் அவர் ஆரம்பிச்சிருந்தாரு. இந்தியாவிலே முதலா மின்சார வசதியோட உருவாக்கின நட்சத்திர விடுதி அவரோட தான் இருந்தது. 4வது ஆசையான நீர் மின்சாரம் அமைக்கிறது வேலை
பார்த்துட்டு இருக்கும் போது அவர் 1904 மே மாசம் 19ஆம் தேதி இறந்து போயிட்டாரு. இவர் வெளிநாட்டுல 4 வருஷம் படிக்க போன காலத்துல, நீங்களா முதலாளி, உங்களை நம்பியா உங்களுக்கு கீழே வேலை பாக்குறாங்க, பேசாம நீங்க எங்களுக்கு கீழே வேலை பார்த்துருங்க, இந்தியர்களால அப்படி என்ன பெருசா சாதிக்க முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி இவரை பார்த்து ஆங்கிலேயர்கள் கிண்டலா கேட்டாங்களாம். ஆனா இப்ப சாதாரண மனிதர்கள் சாப்பிடுற உப்புல இருந்து நானோ கார் வரைக்கும் இவரால உருவாக்கப்பட்டு இருக்கு. இவர் ஒரு அரச குடும்பத்துல பிறந்தவரோ பணக்கார குடும்பத்து வம்சாவளியும் கிடையாது. அதே போல இவரோட குடும்ப பின்னணியும் தொழிலதிபர்கள் குடும்ப பின்னணியும் கிடையாது. இவங்க நானோ கார் செஞ்ச சமயத்துலதான் இந்தியாவோட பண மதிப்பு ரொம்பவே அதிகப்படியா இருந்தது. ஏற்றுமதியும் நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு அதிகரிச்சது. இந்தியாவிலே மிக பழமையான நிறுவனமானது டாடா நிறுவனம் தான். மத்த எல்லாரும் கடனை வாங்கி சொகுசா வாழ்ந்து கைவிரிச்ச நிலைமையில இந்த டாடா நிறுவனம் மட்டும் தான் வளர்ந்தது மட்டும் இல்லாம தனக்கு கீழே இருக்கிற எம்ப்ளாயீஸையும் வளர வச்சாங்க. அது மட்டும் இல்லாம இவர் ஒரே ஆளால தான் இந்தியாவை முதலா வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போனது. இப்ப சூரத் தான் ஜவுளிகள்ல முன்னோடியா திகழ்ந்துட்டு இருக்கு. அதுக்கு காரணமே இவர் அடிக்கல் நாட்டிய இவரோட கடை தான். இந்தியால ஜார்க்கண்ட் மாநிலத்துல எஃகு நிறைய உற்பத்தி செய்யற இடத்துக்கு இவர் பேரை சம்ஜெட்சி புரம் அப்படின்னு வச்சிருந்திருக்காங்க. எல்லாருமே பிறக்கும் போது பாலின் சில்வர் ஸ்பூனா பிறக்கிறது இல்ல. திட்டத்திட்ட நிறைய நாடுகள்ல நிறைய கண்டங்கள்ல இந்தியாவில இருந்து ஏற்றுமதி செய்யறதுல டாடா தான் நம்பர் 1 இருக்கு. இன்றளவும் பணக்காரர்கள் பட்டியல்ல இவங்க இடம் பிடிக்கவே இல்லை. காரணம் எல்லா காசுமே ட்ரஸ்ட்ல பாதி அளவுக்கு கொடுத்ததுனாலதான். இவரோட கம்பெனியை இவருக்கு அப்புறமா வந்த 2 மகன்களும் வெற்றிகரமா நடத்திட்டு இருக்காங்க.